ஹே காய்ஸ், தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். என்னங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க போல, ஒரே தனிமை கானங்களா இருக்கு. சாச்சா அப்படியெல்லாம் இல்லைங்க. தனியே தன்னந்தனியேன்னு சோகமா தான் பாடணுமா? ஹாப்பியா ஜாலியா என் இனிய தனிமையே அப்படின்னு பாடக்கூடாதா? சரி சரி, என்னவோ சொல்ல ட்ரை பண்றீங்க, அதை நீங்களே சொல்லிடுங்க. ட்விஸ்ட் எல்லாம் வைக்க வேண்டாம், டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்க. ஓகே ஓகே, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்த பாட்டோட லைன்ஸ்ல இருந்தா இன்ஸ்பயர் ஆனது. தனிமை இனிமை தருமா, இல்ல தனியா இருக்கிறது சாபமா? அது உங்களை சோகமா மட்டும்தான் ஃபீல் பண்ண வைக்குமா? வாட்ஸ் த பவர்ஃபுல் சீக்ரெட் ஆஃப் பீயிங் லோன்லி? லோன்லியா இருக்கிறதுக்கு என்ன சீக்ரெட் வேண்டி இருக்கு? யாருமே இல்ல, அதனால லோன்லி. சிம்பிள். அப்போ நீங்க அதை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது யாருமே இல்லாத அலோன் மோட் இல்ல, உங்களை நீங்களே தனியா வச்சுக்க உதவுற பவர்ஃபுல்லான லோன்லி மோட். புரியலையா? சரி, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அலோன் அப்படிங்கிறது பிசிக்கலி நீங்க தனியா இருக்க நிலை. இதுவே லோன்லி அப்படின்னா மென்டலி உங்களை நீங்களே தனிச்சு வச்சுக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதாவது வாண்டடா உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்திக்க நினைக்கிறது, இல்ல ஜென்ரலாவே அப்படி ஒரு நிலையை சூஸ் பண்ற ஒருத்தரா இல்ல விரும்புற ஒருத்தரா இருக்கிறது. இப்போ உலகம் ஃபாஸ்டா மூவ் ஆகுது. எல்லாருமே மீடியால கனெக்டடா இருக்கும். 24/7 ஆல்வேஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் ஒருத்தர் பார்க்கவோ பேசவோ டைமே இருக்கிறது இல்ல. இதுவும் ஒரு விதமான லோன்லினஸ் தான். ஆனா இந்த லோன்லினஸ் உங்களுக்கு எந்த விதத்திலயும் பெனிஃபிட் அடைய வைக்காது. ஏன்னா உங்க கண்ணு தான் ஆன்லைன் மெசேஜஸ்ல இருக்கு. எப்பவுமே டிஸ்ட்ராக்டடா ஏதாவது ஒரு சிந்தனையோட இருந்தா அது லோன்லினஸ் ஆகாது. லோன்லினஸ் அப்படிங்கிற இந்த நிலையில உங்களை பத்தின கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்கணும். உங்க மைண்ட்ல என்ன மாதிரியான சிந்தனை இருக்கு, அது உங்க லைஃப்ல எவ்வளவு பெனிஃபிட் தரும், இல்ல உங்க ஒர்க்கை கான்சென்ட்ரேட்டடா செய்ய அது உதவுமா? இந்த தனிமைப்பட்ட நேரத்தை உங்களுக்கான பெஸ்டா மாத்துறது எப்படி? இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடிஞ்சா தனிமை தான் பெஸ்டானது. அதுதான் உங்க லைஃபுக்கு ரொம்ப தேவைப்படுறதும் கூட. பொதுவாவே இந்த மாதிரியான மனிதர்களை சூஸ்டு ஒன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ந்தெடுத்த சிலரோட பாதையும் பயணமும் கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்கும். அந்த வித்தியாசமான பாதையில பயணம் செய்யறப்போ கொஞ்சம் தனிமையும் கூட சேரும். சோ இவங்களை போல ஆட்கள் எப்பவுமே ஸ்பெஷல் தான். சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரியான ஸ்பெஷல் பர்சனா இருந்தா உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிற விதமா இந்த பதிவு இருக்கும். சப்போஸ் உங்க கூட இருக்கவங்க இந்த மாதிரியான பர்சனாலிட்டியா இருந்தா அவங்களோட நேச்சரை புரிஞ்சுக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் விஷயம், இவங்களை போல மனிதர்கள் எப்பவுமே எந்த கூட்டத்தோடையும் கலந்து போக நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் செய்யற அதே வேலைய ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்க மாட்டாங்க. பிராக்டிக்கல் லைஃப்ல இவங்களை பத்தின எந்த ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியனும் இருக்காது. அவங்க கூட எல்லாம் யாரு பேசுவா, அந்த ஆள் ஒரு மாறிப்பா, யாரு கூட விட்ட மாட்டாரு, இப்படி நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் பாஸ் ஆகும். ஏன் சில நேரம் உங்களுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரும், ஒருவேளை நமக்கு யாருமே செட் ஆக மாட்டாங்களோ, நமக்குள்ளதான் ஏதோ ப்ராப்ளம் போல. ஒரு ரூம் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தா கூட உங்களால ஒரு 5 minutes மேல யாரு கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மறுபடியும் ஒரு கார்னர் இடத்த பிடிச்சு அமைதியா செட்டில் ஆக நினைப்பீங்க. இது எந்த வியாதியும் இல்ல, உங்களை பத்தின தாழ்வான எண்ணத்தை வளர்த்துக்க அவசியமும் இல்ல. உங்களுக்குள்ள ஆழமா ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ ஒரு நார்மல் லைஃப் வாழ பிறக்கல, உனக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை தேடிப்போம். இந்த கூட்டத்துல உனக்கு இடம் இல்ல, நீ போற பாதை தனிமையானது, அதுலதான் உனக்கான இலக்குகள் தெளிவா தெரியும். இப்படி சொல்ற அந்த குரலை தேடி கண்டுபிடிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. வெளியில இருந்து வர எந்த கூச்சலும் குழப்பமோ உங்களை பாதிக்காத வகையில பாத்துக்குங்க. யாரும் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணி சர்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதுக்கான அவசியமும் உங்களுக்கு எப்பவும் வராது. இதெல்லாம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில நடக்கிற விஷயங்கள், ஏதோ ஆக்சிடென்டலா இப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்க அந்த வித்தியாசமான ஒரு விஷயம், இல்ல ஒரு குணம், ஒரு பண்பு, அதை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு கருவியா தான் இந்த தனிமை இருக்கும். இந்த தனிமை உங்களுக்கான சோதனை காலம் இல்ல, உங்க சாதனைகளை வெளியே தெரிய வைக்கிற ஒரு சிறப்பான வழி. யாருமே அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாத வேலைகளை மட்டும்தான் இவங்கள போல உள்ளவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அதுல ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்களோட கம்ப்ளீட் ஸ்கில் செட்டையும் யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேல அந்த பாதை இதுவரைக்கும் யாருமே பயணம் செய்யாத ஒன்னா இருக்கும். அவங்க தான் அப்படி ஒரு வழி இருக்கிறதே இந்த உலகத்துக்கு சொல்ற முதல் நபரா இருப்பாங்க. இவ்ளோ ஸ்பெஷலான லைஃப் ஸ்டைல் உள்ளவங்களுக்கு அசாத்தியமான ஃபோக்கஸ் தேவைப்படும். அதுக்கான ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின்டான ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு டெய்லி ருட்டீன் இருந்தா கண்டிப்பா நீங்க யார் கூடவும் அவ்வளவு சீக்கிரம் மிங்கிள் ஆக முடியாது. ஒரு உயர்ந்த நிலையை அடையணும்னா அதுக்கு முதல்ல உங்களை அதுக்கு தகுதிப்படுத்துற வேலைகளை செய்ய தயாரா இருக்கணும். அந்த வேலைகளை செய்ய முதல்ல இந்த கூட்டத்தில இருந்து உங்களை கொஞ்சம் தள்ளி வைக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் செய்யற அதே வேலையை செஞ்சுட்டு அவங்கள போலவே யோசிச்சு அவங்கள போலவே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு மத்தவங்கள போல ஒரு நார்மல் லைஃபை வாழ்ந்தா அதுல ஒரு உயரத்தை ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சப்போஸ் உங்க மைண்ட்ல இந்த லோன்லினஸ் எப்பவுமே இருந்தா, யாருமே நம்மளோட வேவ்லென்த்துக்கு மேட்ச் ஆக மாட்டாங்களோ, இல்ல நம்ம யோசிக்கிற அளவுக்கு யாருக்குமே சிந்தனைகள் வர்றது கஷ்டமோ அப்படின்னு நீங்க நினைச்சா அது கவலைப்படுறதுக்கான விஷயமே இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி தரப்போகுது. அதுதான் உங்க சக்சஸுக்கான சீக்ரெட்டா மாறப்போகுது. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்க லோன்லினஸையே உங்களுக்கான சக்சஸ் ஃபார்முலாவோ மாத்தலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில, ஹிஸ்டரியில ஆரம்பத்துல மக்களால வெறுக்கப்பட்ட, அவங்க கிட்ட இருந்து தள்ளி வைக்கப்பட்ட மனிதர்கள் தான் பெரிய ஆளுமைகளா உருவாகி இருக்காங்க.
பெரிய அரசர்களும் வீரர்களும் கடவுளோட மறு அவதாரம்னு இப்ப வரைக்கும் நம்பப்படுற எல்லாருமே அவங்க லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் லோன்லினஸா அனுபவிச்சு தான் இருக்காங்க. இந்த தனிமை அவங்கள தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி வர வச்சிருக்கு. அவங்களோட கெட்ட பழக்கங்களை மாத்திருக்கு. அவங்களுக்கு சொந்தமில்லாத எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து பறிச்சிருக்கு. இந்த விஷயங்கள் ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு பொறுமையா யோசிச்சு பார்க்க கத்துக்கணும். எல்லாரோட லைஃப்லயும் இப்படி ஒரு ஸ்டேஜ் வரதான் செய்யும். ஆனாலும் நம்மள பல பேரு இதை வெறும் புலம்பலோட கிராஸ் பண்ணி வந்துடுறோம். அதுல இருக்க ஆழமான உண்மைகள் என்ன, நுட்பமான விஷயங்கள் என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காம விட்டுருவோம். அதனாலதான் நம்மள சுத்தி உள்ளவங்கள போல ஒரு நார்மலான லைஃப நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இருக்க ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சவங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லான கதைகளா மாத்தி காட்டியிருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் அதை வெறும் கதைகளா கேட்டு மட்டும்தான் இருக்கும். தனிமை உங்களோட சோகமான முடிவில்ல, அதுதான் உங்க ஸ்பெஷல் ஸ்டோரியோட ஆரம்பம். உங்களை நீங்களே பியூரிஃபை பண்ணிக்க கிடைச்ச அருமையான நேரம். உங்க மைண்ட்ல இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய விஷயத்த செய்ய உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிற நிலை. பிரபஞ்சம் வலுக்கட்டாயமா உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்டல் கிளியரான தெளிவை கொண்டு வர எடுக்கிற ஒரு பெரிய முயற்சி. உங்களுக்கான கரெக்டான டைம் வர்றப்போ இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு கடந்து வந்த அந்த தனிமையான நேரத்தை திரும்பி பார்த்தா அதுதான் உங்களை இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு புரியும். அந்த தனிமையான நேரங்கள்ல உங்களை நீங்களே எப்படி செதுக்குறீங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னும் கூட சில பேர் இந்த தனிமையோட பெனிஃபிட்ஸை உணராம இருக்காங்க. ஏன் அவங்க நம்மள விட்டுட்டு போனாங்க, என்ன ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்ளோ தப்பு செஞ்சவங்களாம் நல்லா இருக்கான், இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயத்த திரும்ப ரிமைண்ட் பண்ண ஆசைப்படுறோம். இந்த ரிஜெக்ஷன் உங்களோட வர்த்தை முடிவு செய்யாது. அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்ததால நீங்க சபிக்கப்பட்ட மனிதர் இல்ல. அந்த வலிய ரிஜெக்ஷன் தர பெயினை மீறி வர சக்தி உங்களுக்குள்ள இருக்கிறத உங்களுக்கே புரிய வைக்கிற ஒரு வழிதான் இந்த லோன்லினஸ். உங்களை ரிஜெக்ட் பண்றவங்களோட வார்த்தைகள் உங்களை எந்த விதத்திலையும் டிஸ்கிரைப் பண்ணாது. அது உங்களோட வேல்யூஸை மாத்தாது. 10 பேரு கூட இருந்தாலும் எந்த அடையாளமும் இல்லாம இருக்கிறத விட தனியா இருந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடிஞ்சா அதுல கிடைக்கிற பேரும் புகழும் உங்களை யாருமே நெருங்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போகும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், நிலத்துல விளையிற பயிர்களை சாதாரணமா அறுவடை செஞ்சு அந்த பயிரை முழுசா விலைக்கு விக்கிறப்போ அதோட மதிப்பு கம்மிதான். அதே பயிரை இன்னும் கொஞ்சம் செக்குல போட்டு ஆட்டி அதை கசக்கி பிழிஞ்சு அதுல இருந்து கிடைக்கிற ஆயிலை இன்னும் அதிகமான விலைக்கு நீங்க விற்க முடியும். காரணம், அந்த பயிர்கள் இன்னும் அதிகமா ப்ராசஸ்க்கு உட்பட தயாரா இருந்துச்சு. அதனால அதுக்கான மதிப்பும் அதிகமாச்சு. வெறும் ஒரு பயிருக்கே இந்த நில சாத்தியம்னா நம்ம மனித உயிர்களுக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. எந்த உயிர் அந்த தனிமையோட கஷ்டத்தை தனக்கான பலமா மாத்திக்க நினைக்குதோ அதுக்கான மதிப்பும் அதிகமாகும், அதுக்கான மரியாதை அதிகமாகும், வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். இதை உணராம இருக்கவங்க தான் தனிமைய கஷ்டமானதுன்னு நினைப்பாங்க. இது ஒரு ப்ராசஸ். சக்சஸ்க்கு நெருக்கமா உங்களை கொண்டு போற ஒரு கஷ்டமான ப்ராசஸ். நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காம போனா, கைக்கு வர வேண்டியது லாஸ்ட் மினிட்ல நழுவி போனா, உங்களுக்கானதா இருந்த எல்லாமே உங்களை விட்டு மொத்தமா போன மாதிரி இருந்தா அந்த தனிமை, அந்த லோன்லினஸ் உங்களுக்கு பயத்தை தரலாம். ஆனா அந்த நேரத்தை உங்களுக்கானதா யூஸ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கான உயரத்தை ஆல்ரெடி முடிவு செஞ்சு வச்சிருக்கோம். உங்களோட பொட்டன்ஷியல் என்ன, உங்களுக்கான பெஸ்ட் என்னன்னு இயற்கைக்கு தெரியும். அந்த உயரத்தை அடைய கொஞ்சம் சிரமப்பட்டு மூச்சு வாங்கிதான் மலை ஏறணும். அந்த ஏற்றம் உங்க வாழ்க்கையோட நல்ல ஏற்றங்களை பார்க்க ரெடியாக வைக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக கஷ்டப்பட்டு தான் முன்னேறணுமா, ஈஸியா போக வழியே இல்லையா, இப்படியெல்லாம் கேள்வி உங்க மைண்ட்ல வரும். கஷ்டம் அப்படின்னு எதுவுமே இல்லைங்கிறதான் நாங்க சொல்ல வர பாயிண்டே. நீங்க எதை கஷ்டம்னு சொல்றீங்களோ அதுதான் நாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல வரோம். யாருக்குமே கிடைக்காத ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்குள்ள இருக்க ஒரு சீக்ரெட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கான சூழல். இது வரைக்கும் சாதாரண நிலையில இருந்து யோசிச்ச உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் பல புது யோசனைகளை யோசிக்க வச்சிருக்கோம். அதை சரி செய்ய என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் அந்த விஷயத்த அப்ரோச் பண்ணலான்னு உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான எண்ணத்தை உருவாக்கி இருக்கும். தங்கத்தை தான் அதிகமான ஹீட்ல அடிச்சு பதப்படுத்த முடியும். அதை உருக்குனாதான் அழகான நகைகளை செய்ய முடியும். வைரம் நார்மலான ப்ராசஸ்ல உருவாகாது. அதிகமான பிரஷரை தாங்கக்கூடியதான் வைரமா ஜொலிக்கும். உங்களோட பிரஷரும் உங்களுக்கான லோன்லினஸும் அப்படிதான். கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களை மெருகேத்தும். உங்களுக்குள்ள இருக்க நல்லதெல்லாம் வெளிக்கொண்டு வரும். இந்த உலகத்துல எல்லாமே பொய்யா போறப்போ உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உங்களோட மனசுல இருக்க நம்பிக்கை. உங்களோட திறன் மேல நீங்க வச்சிருக்க அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும்தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வரும். சோ தனிமைதான் உங்களோட பலமா இருக்குமே தவிர அது உங்களோட முயற்சிகளை தடுக்கவே செய்யாது. நம்ம நாட்டுல இப்படிப்பட்ட தனிமை விரும்பிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. புத்தர், மகாபாரத பீஷ்மர், இப்ப நிகழ்காலத்துல வாழ்ந்தவங்கள்ல கூட மறைந்த APJ ஐயா, ரத்தன் டாட்டா, இப்படி இன்னும் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைச்ச வாய்ப்புகள், கம்ஃபர்ட், பேர், புகழ் இதெல்லாம் கிடைச்சது. ஆனா அதை விட தனிமையை தான் ரொம்ப விரும்பி நேசிச்சாங்க. அந்த தனிமையான நேரங்கள்ல அவங்களுக்குள்ள ஆழமான தேடலை செய்ய நினைச்சாங்க. அதுதான் அவங்களை இன்னுமே அதிகமான உயரத்துக்கு கொண்டு போச்சு. வெறும் சயின்டிஸ்டா லைஃபை ரன் பண்ணிட்டு இருந்தவரை உலகமே பாராட்டுற அளவுக்கான மகத்தான லீடரா உருவாக்கிருக்கு. எல்லாரையும் போல ஒரு பணக்காரர் அவ்வளவுதானு பேசுறவங்க மத்தியில வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு பேச வச்சது ரத்தன் டாட்டாவோட லைஃப். இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இந்த லோன்லினஸ பெனிஃபிட்டா மாத்தி காட்டியிருக்காங்க. இவங்களோட லைஃப் அப்படியே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்காம அதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். மத்தவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதும் அவங்க கூட ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் உருவாக்க முடியாம போறதுக்கும் உங்களை நீங்களே கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டு
காரணம் தேட வேண்டாம். லைஃப்ல எதையோ மிஸ் பண்றோமேனு கூட சில நேரம் என்ன வரலாம். ஆனா இந்த எதுவுமே நிஜம் இல்லைன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க மைண்ட்ல வர எண்ணங்கள் எல்லாமே உங்களோட பயம்தானே தவிர அதெல்லாம் உண்மை இல்ல. இதே நிலைமை இப்ப இந்த பதிவை கேட்கிற பல பேருக்கும் இருக்கலாம். உங்களோட லைஃப்ல சடனா ஒரு தனிமையை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே உங்க கையை விட்டு போயிருக்கலாம். அப்படி ஒரு நிலையில நீங்க இருந்தா பயப்பட வேண்டாம். இது உங்களோட பனிஷ்மெண்ட் பீரியட் இல்ல, உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய டைம். உங்களோட ஆழ் மனசுல இருக்க எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்க வேண்டிய நிலை இது. பிரபஞ்சம் உங்க மேல இருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாக்க உங்களுக்கு தர சந்தர்ப்பம். எப்போ யாராவது ஒருத்தரை நம்பி ஓடிக்கிட்டு இருந்தா உங்களோட லைஃப்ல சடனா ஒரு எம்டினஸ் உருவானா அது உங்களை கஷ்டப்படுத்த வந்துதான் நினைக்க கூடாது. அந்த எம்டினஸை உங்களோட உண்மையான பொட்டன்ஷியலை வச்சு ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு எப்பவுமே பலம் அதிகமா இருக்கவங்களுக்கு தான் எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. அவங்கள தான் பல பேர் எதிர்க்க நினைப்பாங்க. பிராக்டிக்கலா பார்த்தா யாருக்கு அதிகமா சேலஞ்சஸை தனியா ஃபேஸ் பண்ற சூழ்நிலை வருதோ அவங்களுக்கு தான் பலம் அதிகம், அவங்களுக்கு தான் பொட்டன்ஷியலும் அதிகமா இருக்கும். அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இதெல்லாமே. இதுதான் நிஜம். இந்த நிஜத்தோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல கிடைக்கிற அந்த லோன்லி ஃபீலை சாபமா பார்க்காம அது ஒரு வரமா மாத்துங்க. உங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீம்ஸுக்கு தேவையான விஷயங்களை தேடி போங்க. இந்த தனிமை உங்களுக்கான ஸ்பெஷல் பாத்வே இல்ல, அது உங்களை ஸ்பெஷலா மாத்த உருவாக்கப்பட்ட பாத்வே. சில நேரம் உங்களை சப்போர்ட் பண்றவங்களே உங்களை ரிஜெக்டும் பண்ணுவாங்க. எப்போ எல்லாரும் உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கான வழிகள் சந்தோஷமானதா கூட இல்லாம போகலாம். தனியா ரொம்ப தனியா யோசிச்சு உங்களோட பெஸ்டான வெர்ஷனா நீங்க மாற உங்களுக்குள்ள இருந்து ஆழமான ஃபோக்கஸ்டான எண்ணங்களை உருவாக்க இந்த லோன்லி டைம் யூஸ் ஆகும். சைலண்டா உங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாக்கலாம். வெற்றி உங்க பக்கம் தான் இருக்கு, அது இன்னும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த லோன்லியான நேரம் உங்களோட இலக்குகள் அடையிறதுக்கான வழிகளை இன்னும் தெளிவா காட்டும். உங்களை பத்தின டீப்பான அனாலிசிஸ் செய்ய முடியும். யாரோட ஜட்மெண்ட்டையும் நம்பாம உங்களோட உண்மையான பொட்டன்ஷியல் என்னன்னு ட்ரை பண்ண வைக்கும். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்கன்னு யாருமே உங்க கூட இருக்க முடியாத அந்த ஒரு நிலையில கூட உங்களால தைரியமா நம்பிக்கையா ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடிஞ்சா உங்க லைஃப்ல எந்த ஒரு தடையும் நீங்க ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதிகமான நேரம் நீங்க தனிமையில இருந்தா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்களோட ஹையர் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட கோலை அடைய தேவையான எல்லாத்தையுமே ட்ரை பண்ண முடியும். லைஃப்ல பல பேருக்கு ஒரு மிட் ஏஜ்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். இல்லைன்னா சில நேரம் அவங்க சூஸ் பண்ண பாதை அவங்களுக்கு ஒரு லோன்லி ஃபீலை கொடுக்கலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா அதையும் உங்களுக்கான பெஸ்டா மாத்துறது எப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களோட லைஃப் யூனிக்கானதா இருக்கிறதா உங்களை லோன்லியா ஃபீல் பண்ண வைக்குது. உங்களோட பயணம் மத்தவங்களோட விட தனித்துவமா இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு தனிமை நீங்க உணரவே முடியும். லைஃப் யாருக்கும் எதையும் அவ்வளோ ஈஸியா தூக்கி கொடுக்காது. நம்ம தான் அதை போராடி அடையணும். அந்த போராட்டத்தோட ஒரு பார்ட்டு தான் இந்த தனிமையும். இன்னும் சொல்ல போனா அந்த போராட்டத்தோட வெற்றி தான் இந்த தனிமை. ஏன்னா முதலிடம் எப்பவுமே கூட்டமா இருக்காது, ஒருத்தர் மட்டும்தான் அங்க நிக்க முடியும். அதே மாதிரியான ஒரு தனி இடம் தான் இப்போ நீங்க ஃபேஸ் பண்ற லோன்லினஸ். அதை சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ற டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இலக்குகளை அடைய தேவையான தெளிவை உருவாக்க கத்துக்கங்க. சக்சஸ் உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும், நிக்காம தொடர்ந்து அலையா. அப்போ நீங்க எதிர்பார்க்காத கூட்டம் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் உங்க தனிமையை தீவிரப்படுத்துங்க. உங்களோட உண்மையான வெர்ஷனை வெளியே கொண்டு வர அந்த தனிமை யூஸ் பண்ணுங்க. லோன் லைக் அ கிங். மனிதர்கள், வீரர்கள், என் ராணிகள் கூட பல பேர் இருக்கலாம். ஆனா ராஜா ஒருத்தர் தான். ஒரு அரசனை போல யோசிக்க இன்னொரு அரசனால கூட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அரசரோட நாடும் அங்க இருக்க மக்களும் வேற மாதிரி இருப்பாங்க. அதே போலதான் நம்மளும் நமக்கான பிரச்சனைகள், வாய்ப்புகளும் வெவ்வேறு விதமா இருக்கும். அதை டீல் பண்ண வேண்டிய வழிகளும் யூனிக்கானதா இருக்கும். அதை சிறப்பா செய்ய உங்களுக்கான தனிமை அவசியம். அந்த தனிமை தான் உங்களோட லைஃபுக்கு உங்களை ராஜாவாக்கி அழகு பார்க்கும். உங்க கனவுகளை அடைய தனிச்சு போராடுங்க. அந்த வெற்றிய உங்களுக்கு பிடிச்ச எல்லாரோடையும் பகிர்ந்துக்கங்க. முடிஞ்சா எங்களோடையும். இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் Body&Soul தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.